நண்பர்களே, நம்ம மீனெல்லாம் வந்து இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதனால வந்து திருப்பிக்கும் அந்த கூடைக்குள்ளே வந்து நம்ம எல்லா மீனையும் விட்டுட்டோம். பாருங்கள், இதெல்லாம் விட்டுட்டோம். திருப்பிக்கும் இந்த செடியெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்ட குட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா நீந்த தொடங்கிடுச்சு. கொஞ்சம் வளர்ந்தும் இருக்குது. நமக்கு வந்து இங்கே வந்து இதுக்கு சரியான ஃபுட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே, இங்கே இருக்க கடைங்கள்ல. ஆனால் வந்து நம்ம இருக்க ஃபுட்டையே கொஞ்சம் பொடியாக்கி போடுறோம். அதுலேயே நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எந்த அளவில் நல்லா வளர்கிறாங்கன்னு நமக்கும் தெரியலை. ஆனால் இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீன் குட்டி போட ஆயிடுச்சு. அதனால் திருப்பிக்கும் இந்த கூடைக்கே விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வேலைக்கு போயிடுவோமா, அப்போ வேலைக்கு போயிட்டப்போ குட்டி போட்டு இந்த மீன்கள் சாப்பிட்ருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால அங்கேயே விட்டுட்டோம். அப்புறம் வந்து செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம வச்ச செடி உள்ளார பார்த்திங்கன்னா முளைச்சி இங்கே பாருங்கள் ஒரு இலையும் வந்துருச்சு, ஏற்கனவே வச்சது. அப்படியே நம்மளும் உள்ளார போயிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம குட்டி மீனெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டில் அந்த பொரிச்ச குட்டிங்க எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து நல்லா ஆயிட்டாங்கன்ட்டு. நல்லா நீந்திக்கிட்டும் இருக்காங்க எல்லா குட்டி மீன்களும். இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாகிடும். பெருசானோன்னா நம்ம அந்த பழைய டேங்க்லேயே விட்டுறலான் இருக்கோம். இப்போ நம்ம போடுற அந்த தீன் வந்து நல்ல தீன்னு தான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போனோம்னா பார்த்தீங்களா இன்குபேட்டர் அடை வச்சுட்டோம். 40 முட்டை வச்சுருக்கோம் நண்பர்களே. இதில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வைக்கிறோம். ஆச்சிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை. பார்ப்போம் எவ்வளோ பொறிக்கிறாங்கன்ட்டு. நம்ம வந்து இந்த தெர்மோஸ்டேட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் தான் வச்சுருக்கோம். ஒரு 400 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு நமக்கு இது வாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, இது பொறிச்சோன்னு காட்டுறேன் நண்பர்களே. இதை பொறிக்க தொடங்கினோடனே கண்டினியூவாக உங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகளை எல்லாம் காமிக்கிறேன் நண்பர்களே. நம்மளோட இன்னொரு மீனும் குட்டி போட்டுருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், அன்னைக்கு இருந்ததை விட எவ்வளோ குட்டி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் மேலே மிதக்குறாங்க. இதில் ஒன்று ஒன்று பெரிய மீன் இருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே போட்டது. அது இல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக குட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து நேற்று போட்ட குட்டி நண்பர்களே. நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம எப்பயும் வைக்கிற இந்த பாத்திரத்தில் வச்சுட்டோம். கொஞ்சம் பெருசாகணுன்னு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே விட்டுலான்ட்டு தான் இதிலே வச்சுட்டோம். எல்லாத்தையும் மொத்தமாக இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து அதுக்குள்ளே விட்டு சாப்பிட்ருச்சுன்னா நமக்கு லாஸ் இல்லையா. இது எல்லாமே கப்பி குட்டி தான். என்னென்னா இதெல்லாம் வந்து மிக்சடு கப்பியோட குட்டிகள் தான் எல்லாமே. மேலெல்லாம் நல்லா அழகாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வச்சுருக்க மேலெலாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பார்ப்போம். இவ்வளோ குட்டி இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் வந்து பெருசானோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பெருசானோன்னு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விடுவோம், அப்பையும் காட்டுறேன் நண்பர்களே. இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.